ரொம்பவே ரொம்பவே ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் இந்த பாசிப்பருப்பு முள்ளங்கி சாம்பாரை எப்படி வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம தேவையான அளவு பாசிப்பருப்பு வந்து களைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே வந்துட்டு ஒரு 5 பூண்டு வந்து நறுக்கி அதில் போட்டுடலாம். அது கூடயே 2 பச்சை மிளகா வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுருங்க. ஏன்னா இது போட்டு அவிய வச்சுருங்க. சூப்பராக அது வாசமே வந்து கம கமன்னு இருக்கும். அது ஒரு சைடு அவியட்டும். நம்ம தாளிக்கிறதுக்கு இங்கே எடுத்து வைக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சம் மிளகு முதல்ல போட்டுருங்க. அப்புறம் வந்து வெங்காயம் போட்டுருங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. அது கூடவே வந்து தக்காளியும் போட்டுட்டு அது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். ஏன்னா தக்காளி வந்து நல்லா வெந்துடும். இதுக்கு நம்ம புளி ஊற்ற போகிறதில்ல. வெறும் தக்காளி மட்டும்தான். ஃபைனலாக நம்ம வந்து 2 பட்டை மிளகாய் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறம் வந்து நீங்கள் நறுக்கி வச்ச முள்ளங்கியை அதிலேயே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீட்டில் எந்த சாம்பார் தூள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த சாம்பார் தூளை இதில் போட்டு கிளறி வச்சுருங்க. இப்போ நாம் அவிச்சு வச்ச பாசிப்பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே நம்ம தாளித்த இந்த விழுதுகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பருப்புக்கு வந்துட்டு சாம்பார் வந்து எப்பயுமே வந்துட்டு தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ 4 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா அருமையான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. ஓகே, பாய்.